வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு 5 மினிட்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரைனிங்ல என்ன பார்க்க போறோம்னா, மெடிக்ளைம் பாலிசியை மொபைல்ல சொல்றது எப்படி சார்? மொபைல் ஃபோன்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் விற்கிறது எப்படி சார்? இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, கஸ்டமர் ஃபோனில் பேசினா புரிஞ்சுக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புனா அட்டகாசமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறாங்க, பே பண்ணுறது வாட்ஸ்அப்லேயே பே பண்ணுறாங்க, ஐடி ப்ரூஃபை வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறாங்க. சார் கஸ்டமர் மாறிட்டான், நாமளும் மாறணும் இல்லையா? அதனால நேராக தான் போகணும், நேராக உட்காந்து பேசணும். அப்படி கஸ்டமர் மாறிட்டார், ஸோ நீங்கள் மாறுங்க. ஆனால் ரொம்ப முக்கியம், எப்படி பேசணும், ஃபோன் எட்டிகாட், ஃபோனில் எப்படி பேசணும், ஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும். நான் என்னடா ஒரு 15 வருடமாக இந்த சோஷியல் மீடியாவிலையும் அதாவது அன்னவுன் பர்சன்கிட்ட பேசுறதுலையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், எப்படி ஃபோனில் பாலிசி பேசணும். அதுதான் விஷயம். இன்னைக்கு இந்த 5 மினிட்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரைனிங்ல அதான் பார்க்க போறோம். ஓகே ஜென்டில்மேன், ஃபர்ஸ்ட் ஃபோன்ல பேசணும்னா ஃபோன் எடுத்தோன்னே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாத இருந்தாலும் சரி, கால் பண்ணுங்க, கிரீட் பண்ணுங்க. சார் குட் மார்னிங், சார் குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங்கா குட் ஆஃப்டர்நூனான்னு கன்ஃபியூஸ் இருக்கா? வணக்கம், எப்படி இருக்கீங்க கேளுங்க. தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா கால் பண்ணுங்க, கிரீட் பண்ணுங்க. அடுத்தது இன்ட்ரோ பண்ணிக்கங்க. இன்ட்ரோனா, சார் என் பேர் இளங்கோங்க, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேல்ஸ் மேனேஜர் சார், ஆன்லைன் ஏஜென்ட் சார், ஆத்தரைஸ்டு கன்சல்டன்ட்டுங்க சார், அல்லது ஏஜென்ட் சார், என்ன வேணாலும் பேசுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணணும், ஃபோன் எடுத்தால் ஒரு கிரீட் பண்ணணும். சார் குட் மார்னிங், நான் இளங்கோங்க சார், ஸ்டார் ஹெல்த்லேருந்து பேசுகிறேன். கிரீட் பண்ணிட்டு கேளுங்க. சார் நான் இதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பேசுகிறதுக்காக கூப்பிட்ருக்கேன். 2 மினிட்ஸ் பேசலாமா? தாராளமாக கேட்கணும். கேட்டுட்டு தான் சப்ஜெக்ட் போகணும். மறுபடியும் சொல்கிறேன், கால் பண்ணுங்க, கிரீட் பண்ணுங்க. எடுத்தோன்னே சப்ஜெக்ட் போகாதீங்க. நல்லா இருக்கீங்களா, தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, பேசிட்டு உங்களா இருந்தாங்கன்னா, சார் ஞாபகம் இருக்கா, இப்படி இப்போ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ஓ சொல்லுங்க அப்படின்னா, சார் எப்படி இருக்கீங்க, நான் சூப்பராக இருக்கேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், அவர் என்ன சொன்னாலும் சரி, அட்டகாசமாக இருக்கேன் சார், சூப்பராக போயிட்டு இருக்கு சார், அப்படி பேசணும். ஏதோ போகுதுங்க, தயவு செஞ்சு பேசிடாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான 3 விஷயம். லவுடர். ஃபோனில் பேசுறது, நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, போதுமான அளவுக்கு லவுடராக பேசணும். நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, எப்போவாவது நம்ம கிளாஸில் பார்த்துருக்கீங்களா சார், சத்தமாக பேசுங்க சார், ஒருத்தரும் கேட்க முடியாது. அதுதான் விஷயம். லவுடர். போல்டர்னா, சார் பேசுற போது தெரியணும் சார். குட் மார்னிங் சார், நான் இளங்கோ, எப்படி இருக்கீங்க, சூப்பராக இருக்கேன் சார். தட் இஸ் அ போல்டர். கான்ஃபிடென்ட் அப்படின்னா, நீங்க சொல்றது அவருக்கு அந்த உள்ள டெப்த் உள்ள சார், டெஃபினட்டா கவர் ஆகும் சார், பக்காவா இருக்கும் சார். சார் நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் போவாங்க சார், கேஷ்லெஸ் பண்ணிக்கலாம் சார். அப்படிங்களா, அந்த தயக்கமே வேண்டாம். லவுடர், போல்டர், கான்ஃபிடென்ட், இந்த 3ம் இருந்தால் உங்க டெலிஃபோன் கன்வர்சேஷன் பக்கா சக்சஸ் ஆகணும். 100% பிசினஸ் க்ளோஸ் ஆகும். மறுபடியும் சொல்றேன், லவுடர், போல்டர், கான்ஃபிடென்ட், இந்த 3 வெவ்வேறு இருக்கும். சத்தமா பேசினா மட்டும் பத்தாது, போல்டர் இருக்கணும். எஸ் சார், பக்கா சார். வராதுன்னு சொல்லுங்க. நோ இல்லை சார், கண்டிப்பாக கவர் ஆகாது சார். பிஇடி சார், பிஇடி சொல்லிடணும் சார், பிஇடி மறைக்கூடாது சார். கான்ஃபிடென்ட்டா சார், பிஇடி சொல்லிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் கவர் ஆகும் சார். ஸோ இப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அடுத்தது ஹோம் ஒர்க் பண்ணணும். முதல்ல ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னால, யார் அவர், எங்க இருக்காரு, என்ன ஒர்க் பண்றாரு, என்ன வருமானம், இதெல்லாம் முடிந்த அளவுக்கு அவரை பத்தி கொஞ்சம் யோசிங்க. டப்புன்னு பேசாதீங்க. நான்லாம் கம்பல்சரி யாருக்கிட்ட போகணும், எப்படி வணக்கம் சொல்லணும், சேர் முன்னால உட்காரணுமா பின்னால உட்காரணுமா, என்னென்னவெல்லாம் பேசணுங்கிறத வீட்டில் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணாமல் நான் போக மாட்டேன். பேசணும், ஆளை பொறுத்து மாற்றணும். ஹோம் ஒர்க் பண்ணுங்க, கேளுங்க. சார் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, திடீர்னு எனக்கு நண்பர் ஒருத்தர் ஃபோனை கொடுத்துட்டார் சார், ஃபோனில் பேச சொல்லிட்டார் சார். கேட்கலாம், எப்படி கொஸ்டின் சார், என்ன வயசு சார், ஓகே சார், வெரி குட் சார், சார் நான் உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக கேட்கணும். சார் என்ன சார், பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா சார், இடையில அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள் சார், அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி கொடுக்க போகிறேன் சார். சார் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா சார், ஏன்னா இன்னைக்கு டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு சார், எவ்வளோ சம்பளம்னு கேட்காதீங்க. சார் வீட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்களா சார், ஓகே சார், சூப்பர் சார், ஒரு தேங்க்ஸ் சொல்லி பழங்க. அப்போது அவர்கிட்ட போதுமான விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஃபைன் பண்ணுங்க. அவர் எப்பேற்பட்ட ஆள், என்ன தேவை இருக்கு, கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா பிரெக்னன்சி கவர் கொடுக்கலாம். ஆல்ரெடி 3 குழந்தைங்க இருக்கு, அவருக்கு போய் நம்ம பிரெக்னன்சி கவர் பேசக்கூடாது. வயசானவங்களா, ஒரு 50 வயசுக்கு மேலேயா, ஆயுஷ் விருப்பப்படுறாங்களா, அப்போ அப்படி கொடுக்கணும். அவங்களோட தேவையை தெரிஞ்சுட்டு கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டு பிச் பண்ணுங்க. என்ன ப்ராடக்ட் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய கலை. இந்த இடத்துல தான் நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஃபெயில் ஆவீங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துல லூஸ் விட்டீங்கன்னா காலியாயிரும். அழகாக பிச் பண்ணுங்க. பிச் பண்ணிட்டு, சார் தெளிவாக சொல்கிற போது என்னென்னவெல்லாம் வராதுங்கிறத முதல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள். சார் நான் உங்ககிட்ட உண்மை சொல்லணும்னு நினைக்கிறேன் சார்,
இதெல்லாம் வராது சார், இதெல்லாம் வராது சார். அழகாக சொல்லுங்கள். கவர் ஆகிறத பாலிஷ்டாக சொல்லுங்கள். ப்ரீமியம் அவருக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். குறிப்பாக 2 அல்லது 3 சாய்ஸ், 2 சாய்ஸ். ஒன்று நல்ல ஹையர் எண்டு, அவர் ஒரு 15 ரூபா 20 ரூபா தான் நினைப்பாருன்னு நினச்சா 20 22லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒரு 20, அதோட ரொம்ப கம்மியாக போயிடாதீங்க. ஒரு லெவல். அப்போ ஒரு 2 3 சாய்ஸ் கொடுத்தா பெனிஃபிட் இருக்கிற சாய்ஸ் சொன்னீங்கன்னா அழகாக சூஸ் பண்ணுவாங்க. மனிதர்கள் சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஒன்றுவே காமிச்சிட்டு எடுக்க மாட்டாங்க, சேலை எடுக்கிற மாதிரி தான். அப்போது அப்படி சூஸ் பண்ணி பிரீமியத்தை கொடுங்க. க்ளோசிங் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன வேணாலும் பேசுங்க, க்ளோசிங்கே கேட்காம கேப் போட்டிங்கன்னா அவரு சார் மாமா கிட்ட கேட்டுங்க சார், மச்சாங்கிட்ட கேட்டு சார், ஒய்ஃபு கிட்ட பேசிட்டுங்க சார் பார். தயவுசுன்னு சொல்கிறேன், க்ளோசிங் கேட்டு பழங்க. ப்ரீமியம் சொல்லி முடிச்சு அந்த கொஞ்சம் கேப்லேயே சார் ஆதார் கொடுத்தீங்கன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடலாம் சார். சார் கூகுள் பே பண்ணுவீங்களா சார்? ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இல்லை கிரெடிட் கார்டில் பண்ணுவீங்களா சார்? கிரெடிட் கார்ட்லையும் நாம் பண்ணிக்கலாம் சார். இடையிலேயே ஒரு தடவை சார் ஆதார் வச்சு தான் சார் பேஸ் பண்ணுவோம். சார் ஆதார் கார்டு ரெடியாக இருக்கா உங்ககிட்ட அப்படின்னா நீங்களே க்ளோசிங் அவர்கிட்ட கேட்கணும். எல்லாம் சொல்லி போட்டு சார் எப்போ சார் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பொங்கலுக்கு பண்ணிக்கலாம் பார், இல்லைன்னா தீபாவளிக்கு பண்ணிக்கலாம் பார். நோ, க்ளோசிங் நீங்கள் கேட்டு பழகணும். நீங்கள் டிசைட் பண்ணீங்க சார் சைன் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் சார், ஆன்லைனில் பண்ணிக்கலாமா சார்? ஃபோன் எடுங்க, ஃபோன் எடுத்து சார் உங்கள் ஆதார் கார்டு கொடுங்க சார், ஆதார் கார்டு என்ட்ரி போட்டுலாம் கொடுத்தீங்கன்னா சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருப்பா, உடனே ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் சும்மா சைலண்ட்டாக உட்காந்துருந்தீங்கன்னா அவர் என்னன்றுவார்னா, அண்ணா நான் ஒரு 2 நாள் கழிச்சு சொல்கிறேன்னாருவார். நோ, இம்மிடியேட்டாக க்ளோசிங் கேட்டு பழகணும். க்ளோஸ் ஆகும். நண்பர்களே, திஸ் இஸ் எ டெலிஃபோன் ஸ்கிரிப்ட்.